சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க, நீங்கள் செஞ்ச அனைத்து விதமான பாவங்கள்லேருந்து விடுபட முடியும்னு சொல்லப்படுது. அத்தகைய வலிமை வாய்ந்த சிவ மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள பக்தி பரவசமானது வந்து விடுது. அந்த வகையில் 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களுக்கு உரிய சிவபெருமான வழிபாடு செய்வதனால முன்ஜென்ம பாவ வினைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்களும் கூட கலைந்துவிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. நீங்க முழு மனசோடு நீங்க செய்த பாவத்திற்குரிய பரிகாரம் தேட நினைச்சீங்கன்னா உங்கள் ராசிக்கு உரிய சிவனை வழிபாடு செய்யுங்க. எந்த ராசிக்காரர்கள் எந்த சிவனை வழிபாடு செய்வதனால நம்ம செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேசராசி. மேசராசியில் பிறந்தவங்க நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் காட்சி தரக்கூடிய அண்ணாமலையாரை நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். நீங்கள் ஒரு முறையாவது போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் பொதுவாக மலை மீது அமைந்திருக்கக்கூடிய சிவபெருமான வணங்கி அவருக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பல விதமான நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதாக வரக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுடைய ராசிக்கு திருவள்ளூர், திருவானைக்காவல், கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் ஒரு முறையாவது போய் வணங்கிட்டு வருவது ரொம்பவே நல்லது. அப்படி போய் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க உங்களுக்கு பிடித்த சிவாலயங்களுக்கு போய் பஞ்சராஷ்டிர மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து சிவனுக்கு நீங்கள் பூஜை அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் கிடைக்குங்க. 12 ராசியில் 3ஆவதாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவங்க சிதம்பரம், ஸ்ரீ காளஹஸ்தி, திருச்செங்கோடு போன்ற தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் நன்மைகள் நடக்குங்க. அங்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் மோர் இல்லைன்னா கரும்புச்சாறு படைத்து அபிஷேகம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் நடக்குங்க. நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செஞ்சுட்டு வர வேலையில் பதவி உயர்வானது கிடைக்குங்க. கடகராசியில் பிறந்தவங்க உங்களுடைய ராசிக்கு வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி முடியலங்கிறவங்க திருவானைக்காவல், திருக்கடையூர் போன்ற ஊர்களில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது. அப்படி வழிபட முடியாதவங்க உங்களுக்கு பிடிச்ச சிவன் கோவிலுக்கு போய் பஞ்சராஷ்டிர மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பூஜை பொருட்கள் மற்றும் பாலும் கொடுத்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். 12 ராசியில சிவனுக்கு ரொம்பவே விருப்பமான ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க பஞ்சபூத தலங்கள்ல அக்னித்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு போய் நீங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செய்யலாம். அப்படி அங்க போக முடியாதவங்க சிதம்பரம் போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எம்பெருமான வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது. அங்கேயும் போக முடியாதவங்க பாலில் சிவப்பு சந்தனம் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். 12 ராசியில் கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு உரியவ காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அப்படி போக முடியாதவங்க மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வேண்டி வணங்கினீங்கன்னா பல விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. அப்படி போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பஞ்சராஷ்டிர மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து சிவனுக்கு தேவையான பூஜை பொருட்களை நீங்கள் தானமாக வாங்கி கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். துலா ராசியில் பிறந்தவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போய் பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் உண்டாகும்.
உங்கள் ராசிக்கு ஸ்ரீ காளஹஸ்தியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காலத்தி நாதஸ்வரரையும் மதுரை மீனாட்சி சொக்கநாதரையும் வழிபாடு செய்யலாம். சிதம்பரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வருவது நிறைவான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு பிடித்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் அடிக்கடி பூஜை பொருட்களோடு வெல்லம் கலந்த நீரை நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு வேலூர் ஜலகண்டேஸ்வரர் மற்றும் திருவானக்காவலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது விருத்தி அடையும், நல்ல லாபம் கிடைக்குங்க. 12 ராசியில் 9வதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவங்க சிவன் கோவிலுக்கு போய் பஞ்சராஷ்டிரா மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க, பெரும் பலன்கள் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு திருவண்ணாமலை மற்றும் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. 12 ராசியில் 10வதாக வரக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பஞ்சராஷ்டிரா மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேணுங்க. அதற்கு பிறகு பூஜை பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா அபிஷேகம் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு காஞ்சியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது மேலுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டுட்டு வந்து சேர்க்குங்க. கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுடைய ராசிக்கு ஸ்ரீ காளஹஸ்தியில் எழுந்தருளிக்கக்கூடிய காலத்தி நாதஸ்வரரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி போக முடியாதவங்க சிதம்பரம் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும். அப்படி போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் நீங்கள் இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல விதமான யோகங்கள் வந்து சேருங்க. 12வது ராசியாக வரக்கூடியது தாங்க இந்த மீனராசி. மீனராசியில் பிறந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் வேதாரண்யத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோவில் மற்றும் திருவண்ணைக்காவலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் மற்றும் மாற்றங்கள் உண்டாகுங்க. அப்படி போக முடியாதவங்க அவங்களுக்கு பிடிச்ச சிவன் கோவிலுக்கு போய் குங்குமம் பூவோடு கலந்து பாலில் அபிஷேகம் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சராஷ்டிரா மந்திரத்தை உச்சரித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படுங்க. எந்த ராசியில் பிறந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பஞ்சராஷ்டிரா மந்திரத்தை உச்சரித்தாலே போதுங்க. அதே போல் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பூஜை பொருட்கள் வாங்கி கொடுப்பதுனாலும் அபிஷேகம் செய்து வந்தீங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் பெருகுங்க. உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே விலக வேணும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து 108 முறை உச்சரிச்சுட்டு வந்தீங்கனாலே அனைத்து விதமான துன்பங்களும் பறந்து ஓடிவிடுங்க. சிவபெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சிவன் கோவிலுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனேயே நம்முடைய கண்களில் பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய கோபுரம் ராஜகோபுரமாகும். அதனை தெய்வ வடிவமாக நம்ம நினைத்து வணங்கிவிட்டு அதற்கு பின்னாடி தான் கோவிலுக்குள்ளே நம்ம நுழைய வேணும். கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிவாலயங்களில் நீங்கள் வணங்கும் போது பலிபீடத்திற்கு பக்கத்தில் தான் நீங்கள் வணங்க வேணும். அதற்கு பக்கத்தில் சென்று கீழே விழுந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் போன்றவற்றை அந்த இடத்துல நீங்கள் பலி கொடுத்து விட்டு அதற்கு பின்னாடி தான் நீங்கள் இறைவனை வணங்க வேணும் என்பதற்காகத்தான் இந்த இடத்த பலிபீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலுமே 2 கரம் குவித்து தலைக்கு மேலே வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினீங்கன்னா, செல்வந்தராக நினைச்சிங்கன்னா நிச்சயமாக சிவராத்திரி விரதத்தை நீங்கள் கடைபிடிப்பது வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளை கொண்டுட்டு வந்து சேர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொடி கம்பத்தில் தான் கோவிலோட திருவிழாக்களில் கொடியேற்றி அதை ஊர் முழுவதும்
என்பதும் தெரிவிப்பாங்க. அதற்கு அடுத்து சிவனுடைய வாகனமான நந்தியின் மண்டபம் அமைஞ்சிருக்கு. இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்னாடி தான் சிவபெருமானை நீங்கள் வணங்க வேணும். சன்னிதானத்தில் முதல்ல உள்ளே போனோன்னையும் அருள் பாலிக்கக்கூடிய முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சு அவருக்கு தோப்பு கரணம் போட வேணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.